அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தென்காசியில் இருக்கக்கூடிய திருமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு அழகான ஊருன்றது தென்காசி. இந்த தென்காசியில் நம்ம தமிழ் கடவுள் முருகன் ஒரு அழகான மலை மேல் அமைஞ்சிருக்கிறாரு. அதுதான் திருமலை முருகன் கோவில். இந்த கோவிலில் மொத்தமாக 544 படிக்கட்டுகள் இருக்குங்க. அது வழியாக ஏறி மேலே மலை மேலே நின்று சுற்றி பார்க்குறப்ப அந்த ஒரு காட்சி இருக்குது பாருங்கள், வேறு லெவல். மேற்கு தொடர்ச்சி மலைகள் சுற்றியுமே சூழ்ந்து நடுவில் இந்த அழகான மலை மேலே முருகர் இருக்கார். இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த வியூஸ் இருக்குது, அந்த டேம் வியூ ஆகட்டும், இல்லை சுற்றி இருக்கிற மலைகள் வியூ ஆகட்டும், க்ரீனரியாக அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. உண்மையாலுமே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அழகான இடமானு வியப்பாக பார்க்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்ரீனரிங்க. ஒரு சைடு அந்த சோழமலை டேமு, ஒரு சைடு ஃபுல்லாக தென்னை மரங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக மலை, அங்கே இருக்கிற சின்ன சின்ன மலை குன்று. இங்கேருந்து பார்க்குறப்ப இயற்கை சுற்றி இருக்கிற நடுவில் ஒரு மலை குன்றுங்க. பெருசாக வந்து டிராஃபிக் இல்லை, பெருசாக வந்து வீடு கட்டுமானங்கள் தொழிற்சாலை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை மட்டுமே நம்பி ஒரு அழகான அமைதியான ஒன் டே ட்ராவல் பண்ணி இங்கேருந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மலைக்கோவில் நம்ம முருகர் இருக்கக்கூடிய திருமலை மலைக்கோவிலுங்க. இந்த கோயிலோட தலைவரலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு அர்ச்சகர் வேல் மட்டுமே வச்சு முருகப்பெருமானை மனதார வழிபட்டு வந்திருக்கிறாரு. அப்போ முருகப்பெருமான் கனவுல தோன்றி பக்கத்தில் இருக்கிற இந்த மலை மொத்தமும் என்னோடது தான், அங்கே நீ போ, நான் உனக்கு காட்சி தருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அர்ச்சகர் வர்றப்போ வந்து எறும்புகள் வந்து சாரையாக போய் ஒரு குழிக்குள்ளே இறங்கியிருக்குது. அந்த குழியை தோண்டி பார்க்குறப்போ உள்ளுக்குள்ளே ஒரு அழகான முருகன் சிலை இருந்திருக்கு. அந்த சிலையை இந்த மலை மேலே வச்சு வழிபட ஆரம்பித்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கட்டுமானமாக வந்து அழகான கோவில் அமைச்சிருக்குங்க. இந்த கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மூக்கில் வந்து ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுருக்கும். அந்த காயம் வந்து இந்த சிலை தோண்டி எடுக்கிறப்ப பட்ட காயன்னு சொல்கிறாங்க. அதனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மக்கள் எல்லாமே ரொம்ப பயபக்தியோடு வழிபட்டு வராங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த கோவில் ரொம்ப சிறப்பான கோவிலுங்க. அதே மாதிரி இந்த கோவிலுக்குள்ளே உச்சிப்பிள்ளையார் கோவிலுமே இருக்குது. அதுக்கு மொத்தம் 16 படிக்கட்டுகள். அது எதை குறிக்குதுன்னா, 16 செல்வங்களும் பெற்று ஒருத்தன் வாழணும் அப்படின்றதுக்காக இந்த 16 ஸ்டெப் வச்சுருக்காங்க. இதில் ஏறி பிள்ளையார் வழிபடுறப்ப அது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. இந்த கோவிலுடைய உச்சியில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து அஷ்டபத்ம குளம்னு சொல்லுவாங்க. அதை வந்து பூஞ்சொனைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சப்த கன்னிமர்களுக்கு வந்து சிலை வச்சுருக்காங்க. சப்த கன்னிமர்களுக்கு நார்மலாக சிவாலயங்களில் தான் சிலை இருக்கும். இது முருகப்பெருமான் தலமாக இருந்தாலுமே இங்கே சப்த கன்னிமர்களுக்கு சிலை வச்சுருக்கிறது வந்து ஒரு சிறப்புங்க. இந்த அழகான திருமலை முத்துக்குமாரசாமி கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா, தென்காசி மாவட்டத்தில் பண்பொழி, அதாவது பைம்பொழில் அப்படின்ற ஒரு அழகான ஊரில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எங்கே இருந்தாலும் டேரெக்டாக தென்காசி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து 15 கிலோமீட்டர், இல்லை செங்கோட்டை வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் தாங்க அமைஞ்சிருக்கு. கோலிவுட்னாலே கோடம்பாக தாண்டி இன்னும் 3 கோலிவுட் இருக்குங்க. ஒன்று பொள்ளாச்சி, இன்னொன்று கோபிச்செட்டிப்பாளையம், இன்னொன்று இந்த அழகான தென்காசி பட்டணம். இங்கே வந்து அந்த காலத்தில் இருக்கிற சிவாஜி கணேசிலிருந்து இப்போ கடைசியாக வந்த புஷ்பா படம் வரைக்கும் இந்த கோவிலில் வச்சு ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன மலை குன்று இருக்குங்க. அங்கேருந்து வந்து ஷூட்டிங் எடுக்கிறப்ப பின்னாடி பேக்ரவுண்டில் இந்த கோவில் அட்டகாசமாக தெரியுங்க. இந்த அழகான கோவிலுடைய கட்டுமானம் அண்டு இந்த மலை இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிற ஒரு அமைவிடம், இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ்லேயோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்லேயோ பார்த்துருப்போம். இதை ட்ரோன் ஷாட்டில் பார்க்குறப்போ அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் பார்க்குறத விட டேரெக்டாக இங்கே வந்து பாருங்கள், மனசுக்கு அவ்வளவு அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸாவோ ஃபேமிலியாவோ கொலீக்ஸாவோ இங்கே ஒன் டே ட்ரிப் கண்டிப்பாக வாங்க. ஏன்னா தென்காசின்றது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. குற்றாலம் இருக்குது, காசி விஸ்வநாதர் கோவில் அண்டு நிறையா பிளேசஸ் இங்கே சுற்றி பார்க்குறக்கு. எவ்வளோ சுற்றினாலுமே கண்டிப்பாக ஒரு டைம் இங்கே வந்து திருமலை முருகன் கோவிலையும், இதுக்கு பக்கத்தில் டைம் இருந்தால் இளஞ்சின்ற ஒரு ஊரில் அழகான முருகன் கோவில் இருக்குது. இந்த 2 கோவில் விசிட் பண்ணுங்கள். அது பார்க்குறீங்க இல்லையோ, கண்டிப்பாக இந்த திருமலை முருகன் கோவிலையும் சுற்றி இருக்கிற அந்த சோலைமலை டேமையும் அழகான மேற்கு தொடர்ச்சி மலையும் கண்டிப்பாக கண்குளிர பார்த்துட்டு முருகன் அருள் மனசார பெற்றுட்டு நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸாக இது அமையுங்க.